வணக்கம். பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ்ல டே 18ல இருக்கிறோம். இன்னைக்கும் எப்பவும் போல ஒரு 4 பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த பேட்டர்ன்ஸோட யூஸ் என்ன அப்படின்னா, கிராமர பத்தி பயம் இல்லாம ஈஸியா பேசலாம். இப்படி வந்தா இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு 4 யூஸ்ஃபுல் பேட்டர்ன்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ அம் திரவிதா. இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா வாட் இஃப் பிளஸ் கிளாஸ். இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐடியாஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸுக்கு யூஸ் பண்ணோம். ஐடியாஸ்னா என்ன, நம்ம ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிட்டு இருப்போம், ஃபேமிலியில பேசிட்டு இருப்போம், இப்படி செய்தா என்ன ஐடியா கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டி, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் பாசிபிலிட்டி. இந்த ரெண்டுத்துக்குமே வாட் இஃப் பிளஸ் கிளாஸை யூஸ் பண்ணலாம். இதோட டெம்ப்ளேட் பாருங்க. வாட் இஃப் சப்ஜெக்ட் verb ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம், ஐ வி யூ தே ஹி ஷி இட், என்ன சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். யார் வேலை செய்யறாங்களோ அவங்க தானே சப்ஜெக்ட். அப்ப வேலை செய்யக்கூடிய ஆள் வந்து அந்த சப்ஜெக்டா போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. வாட் இஃப், இதுல வி போடுவோமா? வாட் இஃப் வி ட்ரை another approach, நம்ம இன்னொரு அப்ரோச்சை ட்ரை பண்ணலாமா, இது ஐடியா ஓகேங்களா? வாட் இஃப் ஐ சேஞ்ச் த பிளான், இந்த பிளான் நான் சேஞ்ச் பண்ணட்டுமா? நெக்ஸ்ட் வாட் இஃப் வி போஸ்ட்போன் த மீட்டிங் ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 20 கிளாஸஸுக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க ஒன் பை ஒன்னா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கான்வர்சேஷன் மெத்தட்ல பார்த்துக்குவோம். இந்த பிளான் இஸ் நாட் ஒர்க்கிங், இந்த பிளான் வந்து ஒர்க் ஆகல அப்படின்றப்ப என்ன பண்ணுவீங்க, இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணலாமான்னு கேட்பீங்கல்ல. அது எப்படி கேட்பீங்க? வாட் இஃப் வி ட்ரை another மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், ஐ கான்ட் ஃபினிஷ் திஸ் டுடே, எனக்கு இன்னைக்கு இதை முடிக்க முடியல, இப்ப நாளை கண்டினியூ பண்றியா அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவீங்க? வாட் இஃப் யூ கண்டினியூ டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி, ரொம்ப மழை பெய்துட்டு இருக்கு அப்படின்றப்போ வீட்லயே இருக்கலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? What if we stay inside? Next one, this route is very long, the route வந்து ரொம்ப தூரம், ரொம்ப லாங்கா இருக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸ் கூடுதலா இருக்குன்றப்ப ஷார்ட்கட்ல போலாமான்னு கேட்போம் இல்லையா? What if we take a shortcut? நெக்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக், எனக்கு இந்த டாபிக் வந்து புரியல அப்படின்றப்ப டீச்சர்கிட்ட கேட்கலாமா அப்படிம்போம் இல்லையா? வாட் இஃப் வி ஆஸ்க் த டீச்சர். நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன், why don't we plus verb. இந்த பேட்டர்னை சஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டெம்ப்ளேட் why don't we plus base verb ஓகேங்களா? இப்போ why don't we start now, நம்ம இப்ப தொடங்கக்கூடாது, ஏன் தொடங்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடங்கலாமேன்னு அர்த்தம் ஓகேங்களா? why don't we finish today, நம்ம இதை இன்னைக்கு முடிக்க கூடாது, அப்ப இன்னைக்கு முடிக்கலாமேன்னு அர்த்தம். why don't we take a break, நம்ம ஏன் பிரேக் எடுக்க கூடாது, இப்ப பிரேக் எடுக்கலாமா அப்படின்னு ஐடியா கேட்போம் இல்லையா, சஜஷன் கொடுப்போம் இல்லையா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, மத்த ஒரு 17 வேர்புக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஐ ஆம் ஃபீலிங் போர்ட், எனக்கு போர் அடிக்குது ரொம்ப அப்படின்றப்ப ஏன் வெளில போக கூடாது? why don't we go out? நெக்ஸ்ட் ஒன், the room is messy, ரூம் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு, அப்ப ஏன் நம்ம கிளீன் பண்ணக்கூடாது? why don't we clean it now? ஓகேங்களா? we are late, நமக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு அப்படின்னா டாக்ஸி எடுக்கலாமே, ஏன் டாக்ஸி எடுக்க கூடாது? டாக்ஸி எடுக்கலாமே நம்ம ஐடியா சொல்லுவோம் இல்லையா? why don't we take a taxi? I am tired, ரொம்ப டயர்டா இருக்கு, அப்ப பிரேக் எடுத்துக்கலாமே. why don't we take a break? ஏன் பிரேக் எடுக்க கூடாது? டயர்டா இருந்தா பிரேக் எடுக்கலாமே, பிரேக் எடுத்துக்கலாமேன்னு போல் இல்லையா? ஏன் கூடாது? why don't we take a break? we don't have a plan, எங்களுக்கு பிளானே இல்லை அப்படின்றப்ப ஏன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது? why don't we discuss now? ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்து. நெக்ஸ்ட் பேட்டர்ன், யூ ஷுட் பிளஸ் verb. இந்த பேட்டர்னை நம்ம அட்வைஸுக்கு எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுதான் ஓகேங்களா? யூ ஷுட் ப்ராக்டிஸ் டெய்லி, நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் ஃபோக்கஸ் மோர், நீ ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். யூ ஷுட் டேக் ரெஸ்ட் ஓகேங்களா? இதே மாதிரி என்ன பண்ணுங்க, மத்த 20 வேர்ப்ஸுக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் டைப்ல பார்த்துடலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஐ ஃபீல் சிக், நான் சிக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கண்டிப்பா டாக்டரை போய் பாருன்னு சொல்லுவோம் இல்லையா? யூ ஷுட் see a doctor. நெக்ஸ்ட் ஒன், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் புரியல அப்படின்னா யூ ஷுட் ப்ராக்டிஸ் டெய்லி, நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ ஆம் வெரி டயர்டு, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் எடுன்னு அர்த்தம். யூ ஷுட் டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் அன் எக்ஸாம் டுமாரோ, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. யூ ஷுட் ரிவைஸ் ஒன்ஸ், ஒருக்க ரிவைஸ் பண்ணிடு, கண்டிப்பா ரிவைஸ் பண்ணு. ஐ ஸ்பெண்ட் டூ மச் மணி, நான் ரொம்ப பைசா செலவு பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணும்? கண்டிப்பா பைசாவை சேமிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? யூ ஷுட் சேவ் மணி ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் பேட்டர்ன், லெட்டஸ் பிளஸ் verb. இந்த பேட்டர்னை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா சஜெக்ஷன் அண்ட் டிசிஷன் டுகெதர், சேர்ந்து முடிவெடுப்போம் இல்லையா?
அதுக்கு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? let us plus base verb. let us start now நம்ம இப்ப தொடங்கலாமா? let us go home நம்ம வீட்டுக்கு போகலாமா? let us eat something ஏதாவது சாப்பிடலாமா? ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, மீதி உள்ள வேர்புக்கு நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துடலாம் கான்வர்சேஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். வாட் ஷால் வி டூ நவ்? நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? let us start the work. நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ வந்து ஒரு குரூப்பா இருப்போம் இல்லையா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா வேலை செய்வோம். அப்போ இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இட் இஸ் கெட்டிங் லேட், ரொம்ப லேட் ஆயிட்டு. அப்போ let us go home, நம்மலாம் வீட்டுக்கு போகலாம். ஐ ஆம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது அப்படின்னா நம்மலாம் சாப்பிடலாமேன்னு சொல்லுவோம் இல்லையா. let us eat something. we need a plan, நமக்கு ஒரு பிளான் தேவை. let us discuss now. நமக்கு பிளான் தேவைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? let us discuss now. the class is over, கிளாஸ் முடிஞ்சிரு. let us revise quickly. கிளாஸ் முடிஞ்சிட்டுனா நம்ம சீக்கிரம் ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம் இல்லையா, இதே மாதிரி தான். அப்போ வந்து நம்ம குரூப்பா இருக்கிறோம், குரூப்பா ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸை வந்து சஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க.